வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸ் ஆல்கோ ஆர்டர் பிளாக்ஸ் வெர்ஷன் 2.0. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் மாதிரி எப்படி ட்ரேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க உள்ள போலாம். எல்லா ட்ரேடரும் யோசிக்கிற ஒரு விஷயம் இதுதாங்க. நாம கரெக்டா ஒரு இடத்துல என்ட்ரி எடுப்போம். ஆனா மார்க்கெட் என்னடான்னா சட்டுன்னு அப்படி யூட்டன் அடிச்சு நம்ம ஸ்டாப் லாஸை தட்டிட்டு போயிடும். இது ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த சீக்ரெட் என்னன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது சந்தைய ஆட்டுவிக்கிற பெரிய தலைங்க, அவங்களோட பணத்தை எங்க போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான். அவங்க எங்க வாங்குறாங்க, எங்க விக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சா மார்க்கெட்டோட அடுத்த மூவ் என்னன்னு ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த எக்ஸால்கோ இண்டிகேட்டர் வச்சு அந்த முக்கியமான இடங்களை நீங்க உங்க போன்ல, டேப்லெட்ல, கம்ப்யூட்டர்ல எதுல வேணும்னாலும் ரொம்ப தெளிவா பார்க்கலாம். சரி, முதல்ல ட்ரேடர்ஸ் பொதுவா சந்திக்கிற சில சிக்கல்களை பத்தி பார்க்கலாம். இத நாம ட்ரேடரின் தர்ம சங்கடம்னு கூட சொல்லலாம். இப்ப இந்த ஸ்கிரீன்ல பாக்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒன்னா இருக்கும் இல்லையா? பிரேக் அவுட் ஆகும்னு நினைச்சு வாங்குவோம், ஆனா அது புஸ்ஸுன்னு போயிடும். முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட மிஸ் பண்ணிட்டு ஐயோ போச்சேன்னு ஃபீல் பண்ணுவோம். தேவையில்லாத 10 இண்டிகேட்டரை போட்டு நம்ம சார்ட்டை நாமே குழப்பிப்போம். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அப்போ அந்த தீர்வு என்ன? சந்தையோட பெரிய மூமெண்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? அந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் விட்டுட்டு போற தடயங்களை நம்ம எப்படி ஃபாலோ பண்றது? வாங்க பார்க்கலாம். ஆர்டர் பிளாக் சிம்பிளா சொல்லணும்னா, இது மார்க்கெட்ல ஒரு ரொம்ப முக்கியமான இடம். ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரைஸ் கடைசியா இறங்கின இடம், இல்லனா ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரைஸ் கடைசியா ஏறின இடம். அந்த ஏரியா தான் ஆர்டர் பிளாக். இங்கதான் பெரிய கைங்க அவங்க பணத்தை உள்ள கொண்டு வர காத்துக்கிட்டு இருப்பாங்க. புல்லிஷ், பியரிஷ், இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ட்ரேடிங்கே தலைகீழா மாறிடும் பாருங்க. புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னா அது ஒரு சப்போர்ட் ஏரியா, அதாவது வாங்கறதுக்கு பெஸ்டான இடம். அதே மாதிரி பியரிஷ் ஆர்டர் பிளாக்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, விக்கிறதுக்கு சரியான இடம். அவ்வளோதான் விஷயம். சரி, இந்த முக்கியமான ஆர்டர் பிளாக் ஜோன்ஸை நம்ம எக்ஸால்கோ இண்டிகேட்டர் எப்படி ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஸ்மார்ட்டா கண்டுபிடிக்குதுன்னு அடுத்து பார்க்கலாம் வாங்க. இதோட டெக்னாலஜி ரொம்பவே பவர்ஃபுல். ஃபர்ஸ்ட், இது 4 கேண்டில மட்டும் வச்சு ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் வர வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கும். அடுத்து அந்த டர்னிங் பாயிண்ட் உண்மையிலே ஒரிஜினல் தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக இன்னும் சில கேண்டில்ஸோட மூவ்மெண்ட் வெயிட் பண்ணி பார்க்கும். எல்லாம் ஓகே கன்ஃபார்ம் ஆனதும் உங்க சார்ட்ல பளிச்சுன்னு ஒரு ஜோனை வரைஞ்சு காட்டிடும். இதோட உண்மையான பவரே இதுதாங்க. இந்த இண்டிகேட்டரோட யுனிக் கன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தேவையில்லாத ஃபால்ஸ் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடும். அதனால நீங்க பார்க்கறது எல்லாமே ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற ஹை ப்ராபபிலிட்டி ஜோன்ஸ் மட்டும்தான். ஒரு இண்டிகேட்டர் எவ்வளோ ஆக்யூரேட்டா இருந்தாலும் மட்டும் போதாது, அது சார்ட்ல பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாவும் தெளிவாவும் இருக்கணும் இல்லையா? நம்ம இண்டிகேட்டர் எப்படி தகவல்களை ரொம்ப நீட்டா காட்டுதுன்னு பார்ப்போம். இப்ப நான் சொல்ல போற இந்த ஃபீச்சர் நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர். அது என்ன தெரியுமா? ஆட்டோமேட்டிக் இன்வாலிடேஷன். அதாவது தேவையில்லாத ஜோன்ஸை அதுவே ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணிடும். மத்த இண்டிகேட்டர்ஸ் மாதிரி உங்க சார்ட் முழுக்க பழைய உடஞ்சு போன சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸால குப்பையா இருக்காது. பிரைஸ் ஒரு ஜோனை உடைச்சிட்டு போன அடுத்த செகண்டே அந்த ஜோன் சார்ட்ல இருந்து காணாம போயிடும். இதனால உங்க சார்ட் எப்போதுமே நீட் அண்ட் கிளீனா இருக்கும், உங்க கவனமும் சிதறாது. இது எவ்ளோ ஸ்மார்ட்டா டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. பச்சை கலர்ல ஒரு பாக்ஸ் வருதா, தைரியமா வாங்கலாம். சிவப்பு கலர்ல வருதா, விக்கிறதுக்கு ரெடியாகலாம். டார்க் கலர்ல இருந்தா அது ஃப்ரெஷ்ஷான லேட்டஸ்ட் வைப்பு. லைட் கலர்ல இருந்தா அது கொஞ்சம் பழைய ஜோன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் இருக்கும். அதனால இந்த இண்டிகேட்டரை உங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி எப்படி மாத்திக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை ஜோன்ஸ் சார்ட்ல தெரியணும்? 1 7 நீங்க முடிவு பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் எத்தனை கேண்டில்ல வேணும் அதையும் நீங்க செட் பண்ணிக்கலாம். கலர்ஸ், லேபிளோட சைஸ், ஏன் அந்த லேபிளே வேணானாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்கேல்பிங் பண்றவங்கலேருந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் ஏத்த மாதிரி இதை மாத்திக்க முடியும். இந்த காலத்துல ட்ரேடிங்னா ஒரே இடத்துல சிஸ்டம் முன்னாடி உட்காந்து பண்ற விஷயம் கிடையாது. அந்த ஃப்ரீடத்தை இந்த இண்டிகேட்டர் எப்படி உங்களுக்கு கொடுக்குதுன்னு பாப்பாமா? ஆமாங்க, இது ஒரு ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர். அதனால உங்க கம்ப்யூட்டர்ல என்ன ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அதே குவாலிட்டி உங்க மொபைல் ஃபோன்லயும் கிடைக்கும், டேப்லெட்லயும் கிடைக்கும். நீங்க டிராவல் பண்ணாலும் சரி, வெளியே எங்கேயாவது இருந்தாலும் சரி, இனிமே எந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியையும் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் யூஸ் பண்ற அதே மாதிரியான டூல்ஸ் இப்போ உங்க உள்ளங்கையில இருக்கு. இனிமே எந்த ஒரு நல்ல செட்டப்பையும் நீங்க மிஸ் பண்ணவே தேவையில்ல. ஓகே,
இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்களை எல்லாம் வச்சு எப்படி ரொம்ப துல்லியமா ட்ரேட் பண்றதுங்கிற பாதைக்குள்ள போகலாம் வாங்க. அப்போ சுருக்கமா சொன்னா இந்த இண்டிகேட்டரை வச்சே நீங்க பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க ட்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். உங்க நேரத்தை மிச்சப்படுத்தலாம், தப்பான சிக்னல்ஸ்ல இருந்து தப்பிக்கலாம், உங்க சார்ட்டை எப்போதுமே கிளீனா வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, ஸ்டாக்ஸ், கமாடிட்டி, ஃபாரெக்ஸ்னு நீங்க எந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாலும் சரி, எங்கிருந்து வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். இந்த பவர்ஃபுல்லான டூலை நீங்களும் வாங்கணும்னா இல்ல இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்பர் 8248453384. திரும்பவும் சொல்றேன், 8248533884. சரி, கடைசியா நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி ஒண்ணுதான். இந்நாளா மார்க்கெட்டை ஒரு ரீட்டைல் ட்ரேடரா பார்த்ததை விட்டுட்டு இனிமே ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் மாதிரி பார்க்க நீங்க தயாரா? உங்க பதில் ஆமானா யோசிக்காதீங்க. எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, உங்க ட்ரேடிங் பயணத்தையே மாத்துங்க.